ஹாய் ஓஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான்கோல் பேக்கிங் வீடியோவில் சலார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் சலார் இந்த படம் பயங்கர எதிர்பார்ப்பில் இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்புக்கு ரெண்டு விஷயம். ஒன்று பிரபாஸ் நடிச்சிருக்காரு, இன்னொன்று கேஜிஎஃப் டேரக்டர் பிரசாந்த் நீல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது இந்த ரெண்டு விஷயம். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை வளவள கொலன்னு இருக்கும். நான் சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த கதையை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த படத்தில் பிரபாஸும் பிருத்திவிராஜும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளே யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இன்னொருத்தவங்க கூட நின்று அதை சால்வ் பண்ணுவாங்க. அதே போல் சின்ன வயசில் பிருத்திவிராஜுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும், அதை பிரபாஸ் நின்று சால்வ் பண்ணி கொடுப்பாரு. அது ஒரு ஸ்டேஜில் பிருபாஸும் பிருத்திவிராஜும் பிரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்போ பிரபாஸ் ஒன்று சொல்லுவார், நான் இப்போ இந்த ஊரை விட்டு போகிறேன், மறுபடியும் இந்த ஊருக்கு வரமாட்டேன், உனக்கு ஒரு பிரச்சனைனாக்கா நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் பிரபாஸ். அதே பிரபாஸ்லாம் பெரியவன் ஆனதுக்கப்புறம், கல்யாண வயசு வந்ததுக்கப்புறம் பிருத்திவிராஜுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அப்போ பிரபாஸ் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராரு. இதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாரா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தில் பில்டப் கொடுத்துருக்காங்க. கேஜிஎஃப்ல பில்டப் பண்ணுவாங்க, அவன் யார் தெரியுமா, அவன் எப்படி இருப்பான் தெரியுமா, அவன் கேங்ஸ்டர் இல்லை சார், மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த டைலாகுக்கும் நமக்கு அப்படியே கூஸ்பம் போவோம். அப்படி இருந்துச்சு கேஜிஎஃப் படம். ஆனால் இந்த படத்தில் கேஜிஎஃப் மாதிரியே இதில் பில்டப் கொடுத்துருக்காங்க. அவன் யார் தெரியுமா சார், அவன் கையில் உள்ள டேட்டோ எப்படி உருவானது தெரியுமா அப்படின்னு பில்டப் கொடுக்குறாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் படம் பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. அந்த அளவுக்கு வெட்டி பில்டப் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். இந்த படம் ஃபுல்லாக ஒரே கேஜிஎஃப் மாதிரி தான் எடுத்து வந்திருக்காங்க. பிரசாந்த் நீல் கேஜிஎஃப் விட்டு இன்னும் வெளில வரல. அதே மாதிரி கேஜிஎஃப்ல எப்படி டைலாக் வருமோ, எப்படி பேசுவாங்களோ, அதே மாதிரி தான் இந்த சலார்லையும் பண்ணியிருக்காரு. அது பார்க்கும்போது கடுப்பாகுது. அடுத்து இந்த படத்தை லாஜிக்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த படம் பார்க்க முடியாது. ஒரு சீன் சொல்கிறேன் பாருங்க. பிரபாஸ் ஒரு கன் எடுத்துட்டு வருவார். ஆப்போனண்ட் எனிமி ஒரு 100 பேர் இருப்பாங்க, கன் வச்சுருப்பாங்க. ஆனால் பிரபாஸ் அந்த 100 பேரையும் சுட்டு கொல்லுவார். ஒருத்தவங்க கூட பிரபாஸை சுட மாட்டான். அந்த அளவுக்கு இருக்குது படம். இதெல்லாம் இப்போ லாஜிக் மிஸ்டேக் தான். லாஜிக்லாம் பார்த்தா படம் பார்க்க முடியாது. அடுத்து ஒரு மொக்க சீன் இருக்குது படத்தில். அது நிறைய சீன் இருக்குது. இதில் ஒரு சீன் சொல்கிறேன். பிரபாஸ்க்கு கேக் கட் பண்ணுவார். அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்து நீ ஆயுதம்லாம் எடுக்கக்கூடாது, சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது, அமைதியாக போகணும் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. பிரபாஸ் கேக் வெட்டுறதுக்கு பிளாஸ்டிக் கத்தியை வச்சு வெட்டுவாங்க. அந்த கத்தியை பார்த்தோன்னா பிரபாஸ் அவன் பிடிக்கிட்டு, நீ கத்தியெல்லாம் தொடக்கூடாது அப்படின்வாங்க. பிளாஸ்டிக் கத்திக்கே இவ்வளோ பில்டப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு படம். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்தலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னாக சினிமோட்டோகிராஃபி. இந்த படத்தை டெக்னிக்கல் வைஸ் இந்த படத்தை ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. ஏன்னா நிறைய சீன் செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. சிஜி ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சினிமோட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமையும் ரொம்ப செலவு பண்ணி சூப்பராக எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ்னாக்க பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். ஏன்னா இந்த படத்தில் அந்த பில்டப் கொடுக்குறதா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ்னாக்க இந்த படம் 3 மணி நேரம் ஓடுது. படம் பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் உட்கார முடியல தியேட்டரில். அந்த அளவுக்கு இருக்குது படம். ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப கடுப்பாகுது. ஒரு லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஓகே, ஒரு பிலோ ஆவரேஜ் படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் ஒன்றும் இல்லை. இந்த படம் 3 ஹவர்ஸ் வருது. ஃபஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம், இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.